மகாபாரத போருக்கு முன் கிருஷ்ணர் மற்றும் கர்ணன் சந்தித்து பேசிய உரையாடலை பார்க்கப் போகிறோம். அதற்கு முன் உங்களுக்கு பகவான் கிருஷ்ணர் பிடித்திருந்தால் கமெண்ட் பாக்ஸில் ஓம் கிருஷ்ணா என்று பதிவு செய்யுங்கள். கர்ணனை பிடிக்கும் என்றால் ஒரு லைக் போடுங்கள். மேலும் இந்த வீடியோவை உங்கள் நெருங்கிய நண்பர்களுடன் ஷேர் செய்ய மறக்காதீர்கள். வாங்க வீடியோவுக்குள் போகலாம். மகாபாரத போர் நடைபெறும் முன் கிருஷ்ணர் கர்ணனை சந்தித்து அவரது பிறப்பு ரகசியத்தை கூறினார். நீ பாண்டவர்களில் மூத்தவன், குந்தியின் மைந்தன் என்றும் கூறினார். போர் முடிந்த பின் அஸ்தினாபுரத்தின் சக்கரவர்த்தியாக உனக்கு முடிசூட்டப்படும் என்றும், இதை தர்மம் அறிந்த யுதிஷ்டிரன் நிச்சயமாக ஒப்புக்கொள்வார் என்றும் சொன்னார். மூத்தவன் அரசாழ்வதுதான் தர்மம். ஆகவே நீ உன் சகோதரர்களின் பக்கம் நிற்க வேண்டும். அதர்மம் செய்த துரியோதனனின் பக்கம் நிற்காதே. தர்மத்தை கடைப்பிடி என கிருஷ்ணர் அழைத்துக் கூறினார். அதற்கு கர்ணன் கிருஷ்ணரிடம் தன்னை பற்றி வருந்தி கூறியது, எது தர்மமாகும் கண்ணா? என் தாய் நான் பிறந்தவுடன் என்னை பற்றி சிந்திக்காமல் ஆற்றில் விட்டார். என் தந்தையான சூரியன் என்னை காக்க வரவில்லை. ராதையின் மைந்தனாக வளர்ந்தேன். நான் பிறப்பறியாதவன் என்று ஊர் கேலி பேசியது. நான் எப்போதும் ராதையின் மைந்தன்தான், குந்தியின் மகனாக இருக்க விரும்பவில்லை. துரோணர் நான் சத்திரியன் இல்லை என்று வித்தை கற்றுத்தர மறுத்தார். பரசுராமர் நான் சத்திரியன் என்று தெரிந்தவுடன் எனக்கு கற்றுத்தந்த வித்தையை மறக்க சாபம் அளித்தார். ஒரு நாள் அறியாமல் விட்ட என் அம்பு ஒரு பசுவை கொன்றது. அதன் உரிமையாளர் நான் உதவியின்றி தவித்து இறப்பேன் என்று சபித்தார். திரௌபதி சுயம்வரத்தில் என்னை தேரோட்டியின் மகன் என்று இழித்து அவையை விட்டு வெளியேற்றினாள். என்னை பெற்ற தாய் குந்தி கூட தனது மற்ற 5 மகன்களை காக்க மட்டுமே என்னை சந்தித்து நான் உன் தாய் என்று அறிமுகப்படுத்தி வரம் கேட்டார். இவ்வாறு எல்லோராலும் நான் வஞ்சிக்கப்பட்டேன் கண்ணா. ஆதரவற்ற நேரத்தில் எனக்கு ஆதரவளித்து அன்பு காட்டிய துரியோதனனுக்காக போர் புரிவதுதான் எனது தர்மம். This video is sponsored by EduQuest. EduQuestல உங்க ஸ்கில்ஸை டெவலப் பண்ண நிறைய கோர்ஸ் ஆஃபர் பண்றாங்க. நீங்க ஜாப் தேடுறீங்களா? உங்க ஸ்கில்ஸை டெவலப் பண்ண இந்த கோர்சஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. அதற்கு மறுமொழியாக கிருஷ்ணன் கர்ணனிடம் உரைத்தார். கர்ணா, நான் பிறந்ததே ஒரு சிறையில்தான். பிறந்தவுடன் தாயிடமிருந்து பிரிக்கப்பட்டேன். நான் வளர்ந்தது மாட்டுக் கொட்டகையில். கல்வி கற்கும் வயதில் மாடு மேய்த்தேன். 16 வயதில்தான் கல்வி பயிலத் தொடங்கினேன். நான் விரும்பிய ராதையை என்னால் மணக்க முடியவில்லை. என் தாய் மாமனே என்னை கொல்ல முயற்சி செய்தான். என் வாழ்க்கை தினமும் ஒரு போராட்டம்தான். தினமும் மரணம் என் தலைக்கு மேல் தொங்கியது. என் மக்களை ஜராசந்தனிடமிருந்து காப்பாற்ற மதுராவிலிருந்து துவாரகைக்கு என் மக்களுடன் வந்து தங்க வேண்டிய நிலைக்கு வந்தேன். உலகம் என்னை பகவான் என்று புகழ்கிறது. ஆனால் உண்மையில் நான் ஒரு கோழை. என் குடும்பத்தையே பாதுகாக்க முடியாமல் நகரம் விட்டு ஓடியவன். துரியோதனன் போரில் வென்றால் உனக்கு நாடும் புகழும் செல்வமும் கிடைக்கும். ஆனால் பாண்டவர்களுடன் சேர்ந்து போரிட்டால் எனக்கு என்ன கிடைக்கும்? எனக்கு போருக்குக் காரணமானவன் என்ற பழி மட்டுமே கிடைக்கும். ஒவ்வொருவரின் வாழ்விலும் இன்பம், துன்பம், துரோகம், வலி, வேதனை, அவமானம் எல்லாம் இருக்கும். ஆனால் நாம் கடந்த கால செயல்களைப் பற்றி பேசாமல் தர்மத்தின் பக்கம் நிற்பதே நியாயமாகும். இதுவே கர்ணனுக்கு கிருஷ்ணர் செய்த உபதேசம்.